தினமொரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் ஆர் கண்டிஷன் லியூகோசைட்டோசிஸ். ஸோ இந்த லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேர்டை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. லியூகோசைட்டோசிஸ், லியூகோனா டபிள்யூபிசிக்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டபிள்யூபிசியை குறிக்குது. இந்த சைட்டோசிஸ்ன்னு நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் அது வந்து அப்நார்மலி ஹை நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டபிள்யூபிசியோட கவுண்ட்டு நம்ம பாடியில் நார்மலாக ஒரு ரேஞ்சில் இருக்கும். அது எப்போ வந்து அப்நார்மலாக ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு போகுதோ அதுதான் லியூகோசைட்டோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஏற்படுறதுக்கு நிறைய காசஸ் இருக்கலாம். ப்ரைமரியான காசு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறதுக்கு தான் இந்த லியூகோசைட்டோசிஸ் இது வந்து நார்மலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு மோசமான ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு ரிவர்சிபிள் கண்டிஷன் தான். ஒன்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஜுரி இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஏதோ ஒன்று ஆகிருக்கலாம், அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக தான் இது வருமே தவிர மோஸ்ட்லி இப்படி தான் வரும். பட் சம்டைம்ஸ் இது சீரியஸ் இல்னஸாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து லுக்கீமியாங்கிற ஒரு கேன்சரோட ஒரு சிம்டமாக கூட இந்த லியூகோசைட்டோசிஸ் வந்து பார்க்கப்படுது. அதனால் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த சிபிசின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அது பார்க்கும்போது இந்த லியூகோசைட்டோசிஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி தெளிவாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதோட காசு வந்து நிறைய காசஸ் இருக்குது. இன்ஜுரி, இன்ஃப்ளமேஷன், இல்லை வேறு ஏதாவது ஒரு இம்யூன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸாக இருக்கலாம், இல்லை லுக்கீமியாங்கிற கேன்சராக கூட இருக்கலாம். பட் கேன்சராக இருக்கிறதுக்கு ரேரான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்புறம் இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த ஆர்பிஸ் ரிலேட்டடாக பார்த்தது தான். மெயினாக பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்கும், அப்புறம் ஃபேட்டிக், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அப்புறம் நைட் டைமில் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் ஏற்படும், அப்புறம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், ஆப்னியா. இதில் நிறைய வந்து நம்ம ஆர்பிசி டிஸார்டர்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து லியூகோசைட்டோசிஸ்லேயும் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி இந்த லியூகோசைட்டோசிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏன்னா டபிள்யூபிசியில் நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில், அப்புறம் லிம்போசைட்ஸில் டி செல், பி செல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டபிள்யூபிசி இருக்குது. அதில் எந்த டைப்போட நம்பர் வந்து அதிகமாகுதுங்கிறத பொறுத்து அதோட டைப் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈசனோஃபில்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா ஈசனோஃபிலியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நியூட்ரோஃபிலியா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பேர் மாறும். பட் ஜென்ரலாக ஒரு காமனான டேர்ம் தான் வந்து லியூகோசைட்டோசிஸ். இதே மாதிரி டெய்லி டிஸார்டர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.